வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே இப்புகழ் வையகமே என்று சொல்லக்கூடிய திருக்குறள் உண்மையிலே நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லுவாங்க. நம்ம புகழோடு தோன்றினாதான் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமா. உண்மையிலேயே தெய்வ புலவரான திருவள்ளுவர் பிறந்த மண்ணில பிறந்ததே நம் புகழோடு தோன்றியதுதான். இனிமே வாழ்ந்து என்ன புகழை தேடப் போகிறோம். திருக்குறள் படித்தாலே போதும். திருக்குறள் ஆர்வலர்களுக்காக நாம ஒரு போட்டி நடத்துறோம். அந்த போட்டிக்கான நுழைவுத் தேர்வு வரக்கூடிய ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய கிளைகள்ல நடக்க போகுது. இந்த நுழைவுத் தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் என்ன, இந்த தேர்வுல ஒரு சிறிய மாற்றம். நம்ம ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடத்துறதா இருந்தோம். நிறைய அரசு ஊழியர்களும் பள்ளி மாணவர்களும் இந்த தேர்வுல கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனால இந்த தேர்வை 12ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை மாற்றி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு திருக்குறள் கையேடு ஒன்றும் நிச்சயமாக வழங்க இருக்கிறோம். இந்த தேர்வு தொடர்பான விவரங்களை பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் நிச்சயமாக எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தருங்கிறது போல இந்த திருக்குறள் போட்டியில நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா கலந்துக்கிட்ட அளவுக்காது, அதுக்கு எடுத்த முயற்சி அளவுக்காது உங்க வாழ்க்கை சிறப்படையும். ஆனா நல்லதை தேடுறீங்கல்ல, தேடுற அளவுக்காது உங்க வாழ்க்கை நல்லது அமையும். நிச்சயமாக உங்க வீட்டு குழந்தைகளுக்கும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கும் அரசு ஊழியர்களும் இந்த தேர்வை ஆர்வத்தோட நீங்க எழுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்வுல நுழைவுத் தேர்வு முடிந்ததற்கு பிறகு அந்த நுழைவுத் தேர்வுல முதல் இடம் பிடித்த 20 மாணவர்களுக்கு ஒரு வினாடி வினா போட்டி நம்ம நடத்துறோம். அந்த வினாடி வினா போட்டியிலே சில மாற்றங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம இணைய வழியில நடத்தலாமா நேரலையில நடத்தலாமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்ப நம்ம நேரடியில தான் நடத்த போறோம். நேரடியாக நடத்தி அந்த விழாவையும் நம்ம எல்லாருக்கும் நேரலையில டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதுலயும் மாணவர்கள் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த போட்டியை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆஃப்லைன்ல தான் நம்ம நடத்த போறோம். இதுல பரிசுகள் கூட உண்டு. முதல் பரிசு 50,000 ரூபாய், இரண்டாவது பரிசு 30,000 ரூபாய், மூன்றாவது பரிசு 10,000 ரூபாய்ன்னு சொல்லி பரிசுகள் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம ஆறுதல் பரிசாகவும் ஒரு 7 நபர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுக்குறோம். பரிசுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதுல ஒரு விருது தரப்போறோம். இந்த தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திருக்குறள் இமயம் விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருது கொடுக்க போறோம். அதனால இந்த போட்டித் தேர்வுல இந்த விருது தான் ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த விருது இனிமே ஒவ்வொரு ஆண்டும் நிச்சயமாக ஒருவருக்கு வழங்கப்படும். இந்த வினாடி வினால வெற்றி பெற்ற இந்த 2 பேருக்கும் திருக்குறள் விருது வழங்கப்படும். அதனால கம்பல்சரியா இந்த போட்டியில எல்லாரும் ஆர்வத்தோட கலந்துக்கோங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த போட்டிக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொன்னா நீங்க ஆன்லைன்ல கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்தந்த கிளைகள்ல நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு லிங்க் அனுப்புவாங்க, இல்லைன்னா ஏதாவது பார்கோட் அனுப்புவாங்க. 20 ரூபாய் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது எதுக்காகனா இவங்க ஆர்வம் உள்ளவங்களா தான் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பட் வினாத்தாள் உங்களுக்கு தரமாக ஒரு 100 வினாக்கள் இந்த டெஸ்ட்ல இருக்கும். அந்த 100 கொஸ்டினுக்கான சிலபஸ் இதுல கொடுத்துருவோம். பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களை நீங்க படிக்கணும். புதுசா நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுல. அதுக்கப்புறம் புதிய பாடத்திட்டத்துல ஒரு 6 தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 6 தலைப்புக்கு கொஞ்சமாவது நீங்க திருக்குறள் புத்தகத்துல எந்தெந்த தலைப்புக்கு எது வரும்னு பார்த்துட்டு வாங்க. அடுத்து பள்ளி பாட புத்தகத்துல 6th இருந்து 12th வரைக்கும் 6th இருந்து 12th வரைக்கும் ஒரு 240 குறள் இருக்கு. அதை ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிட்டு வாங்க. இந்த பகுதியில இருந்து உங்களுக்கு 100 திருக்குறள் வினாக்கள் இருக்கும். அதுல வெற்றி பெற்றவங்களை எடுத்து வினாடி வினா போட்டி நடத்தப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த திருக்குறள் தேர்வை அனைவரும் ஆர்வத்தோட எழுதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது புத்தகம் 100 புரட்டி திகைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன், வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யாமொழி இருக்கும் போதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். 1000 புத்தகங்களை நீ புரட்டணும்னு அவசியம் கிடையாது. திருக்குறளுங்கிற அந்த ஒரு நூல் படித்தா போதும், வாழ்க்கையில நீங்க உயர்ந்து நிற்கலாம். அதனால திருக்குறள் போட்டியில எல்லாரும் ஆர்வமா கலந்துக்கோங்கன்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். தேதியில் ஒரு சிறிய மாற்றம். அடுத்து அந்த போட்டித் தேர்வுக்கு ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இல்லாம இருந்தது. இப்போ ஆன்லைன்லயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு அகாடமிக் கிளைகளுக்கு வராமலே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டைரக்டா 20 ரூபா பே பண்ணி. அது ஒரு மாற்றம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃபைனல் ப்ரோக்ராம் இருக்காது, ஆஃப்லைன்லேயே இருக்கும். அப்படிங்கிறதை இந்த 3 சேஞ்சஸை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஜனவரி 12ஆம் தேதி எல்லாரும் இந்த தேர்வில் கலந்துக்கோங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.